அன்பிற்கு இனியவர்களே, உயிர்த்த இயேசுவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உயிர்ப்பின் 5ஆம் ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு நான் அழைக்கின்றேன். நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு இளம்பெண் கருவுறுகிறாள். கருவுற்றதை கேட்டவுடனே அந்த இளம்பெண் மகிழ்ச்சி அடையல, மனசு அந்த செய்தியோட ஒட்டல. ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கட்டின கணவனோடு ஒரு நல்ல ஒரு தொடர்பு உறவு இல்லை. எனவே இந்த குழந்தை எனக்கு ஒரு சுமையாக இருக்க போகிறது என்று கருதினால் அந்த குழந்தைய கருவிலேயே சிதைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணினார். அப்ப இவள் கருவுற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட அவருடைய ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தார். என்ன கிஃப்ட்னா, ஒரு அழகான குட்டியோண்டு கால், அந்த காலான பின்னு, அந்த பின்னை சேலையில குத்திக்கலாம். அந்த கிஃப்ட அந்த ஃப்ரெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னா, 10 வார குழந்தையின் கால்கள் இப்படித்தான் குட்டியோண்டு அழகா இருக்குமா என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்தா. அந்த குட்டியோண்டு கால் அந்த பின்னை வாங்கின உடனே அவன் நினைச்சு பார்த்தா, என்னுடைய 10 வார குழந்தையின் கால்கள் இவ்வளவு அழகா இருக்குமா, இவ்வளவு அழகா நேர்த்தியா அந்த கால் இருக்கிற விரல்கள் வளர்ந்திருக்குமா என்று சொல்லி நினைக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பித்தா. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் என் குழந்தையை பெற்றெடுத்து நான் வளர்ப்பேன் என்று சொல்லி முடிவு பண்ணான். கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், டாக்டர் சொன்னாரு, அம்மா உடைய குழந்தையுடைய கழுத்தை நஞ்சு கொடி சுற்றி இருக்கிறது, இது குழந்தைக்கு அபாயம், ஏன் உன் உசுருக்குமே அபாயம் என்று சொல்லி அந்த டாக்டர் சொல்லிட்டு, இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி இது டெவலப் ஆகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவரை வீட்டுக்கு, அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு வந்தோடனே மனசு இருக்க எல்லாத்தையும் கொட்டி அழுது கொண்டிருக்கிற பொழுது அவளுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை துளிர்த்தது. என்ன நம்பிக்கைனா, இறைவன் எனக்கு சோதனை மட்டும் அனுப்புவதில்லை, சோதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அருளையும் சக்தியும் சேர்த்தே தருவார் என்ற நம்பிக்கை அவளில் துளிர்விட்டது. ஜெபிக்க ஆரம்பித்தால். அவள் ஜெபிக்கிற பொழுது அவளுக்கு ஒரு உந்துதல். என்ன உந்துதல்னா, உன்னுடைய கருவில் இருக்கிற இன்னும் பிறக்காத அந்த குழந்தையோடு பேசு என்ற உந்துதல். உடனே அவள் தன் கரங்களை தன் கருவி மேல் வைத்துக் கொண்டு அந்த கருவை பார்த்து சொல்ல ஆரம்பித்தா, பாப்பு, நான் உன்னைய கருவிலே சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன், அது உண்மைதான். ஏன்னா அந்த சூழல் அப்படிப்பட்ட சூழல். ஆனால் நான் உன்னை புரிந்து கொண்ட பிறகு, உன் வளர்ச்சியை புரிந்து கொண்ட பிறகு, நீ எனக்கு தேவை, நான் உன்னை இந்த உலகுக்கு உயிரோடு கொண்டு வருவேன், உன்னை பாதுகாப்பேன், கரங்களிலே தாங்குவேன், பராமரிப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்தேன். எனவே தயவு செய்து முழு உசுரோட இந்த உலகத்துக்கு வா என்று சொல்லி அந்த குழந்தையோடு அந்த கருவோடு பேசினான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து பேசினான். கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் ஸ்கேன் எடுத்து பார்க்கிற பொழுது டாக்டர் சொன்னாரு, அம்மா, உன்னுடைய குழந்தையின் கழுத்தை சுற்றி இருந்த நஞ்சு கொடி எங்க இருக்க வேண்டுமோ அங்கு பாதுகாப்பாக சென்றுச்சு, உன் குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த இளம்பெண்ணுக்கு பயங்கரமான சந்தோஷம். இதுதான் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கிற உணர்வு பூர்வமான, உடல் பூர்வமான, ஆன்மீக பூர்வமான இணைப்பு. அம்மாட்ட குழந்தையின் உசுறு இருந்துச்சு, குழந்தையிடம் அம்மாவின் உசுறு இருந்துச்சு. 2 பேருக்கும் இடையே ஒரு ஆழமான ஒரு இணைப்பு இருந்தது. இன்னைக்கு நம்மை சுற்றியும் ஒரு நஞ்சு கொடி, கொரோனா என்ற நஞ்சு கொடி சுற்றி கொண்டிருக்கிறது. இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் பதிலுரை பாடல் திருப்பாடல் 22ஆம் அதிகாரம். அது 2 பகுதி இருக்கு. முதல் பகுதி புலம்பல் பகுதி, 2வது பகுதி புகழ்ச்சி பகுதி. இந்த புலம்பல் பகுதியில திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து புலம்புகிறார். ஆண்டவரே, பகலிலும் இரவிலும் உம்மை நோக்கி நான் கூவி அழைக்கிறேன், நீ எங்க போயிட்டீங்க, எனக்கு உதவாம நீங்க தொலைதூரத்துல போயிட்டீங்களே, என்னுடைய குரல் உமக்கு கேட்கிறதா என்று சொல்லி கதறி அழுகிறார். அதே போல கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற, கொரோனா வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனுக்குளம் இன்னைக்கு இறைவனை பார்த்து கதறி அழுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு தொலைதூரத்தில் போய்விட்டீரோ, எங்களுடைய கூக்குரல் உமக்கு கேட்கவில்லையோ என்று சொல்லி நாம் கதறி அழுது கொண்டிருக்கிறோம். இறைவனிடமிருந்து நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமோ, இறைவன் நம்மோடு இணைப்பை துண்டித்து விட்டாரோ என்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருக்கிறது.
அதே போல இன்னைக்கு எத்தனை பேர் குவாரண்டைன்ல தனித்து இருக்கிறோம். குடும்பத்தை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அடுவர்களிலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பொருளாதார வாய்ப்புகளிலிருந்து, கல்லூரி, பள்ளிகள், நம்முடைய அன்றாட வேலைகளிலிருந்து நாம் இன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த துண்டித்தலால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த தனிமையால் நமக்கு ஒரு விரக்தி, ஒரு பயம், அச்சம் நம் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயத்தின், அச்சத்தின் மத்தியில ஆண்டவர் இந்த ஞாயிறு வழிபாட்டன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நானே திராட்சை கொடி, நீ அதன் கிளைகள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு கூட இணைந்திருக்கிறேன், நீ என்னோடு கூட இணைந்திரு என்று சொல்லி ஒரு மாபெரும் அழைப்பை திராட்சை தோட்டத்தின் உருவகத்தின் மூலமாக இறைவன் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 கேள்விகளை முன்னிறுத்தி இன்றைய வழிபாடும் இன்றைய வாசங்களும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. 1, திராட்சை தோட்ட உருவகத்தின் மூலமாக இயேசு நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார். 2வது, அப்படி இயேசு எதிர்பார்ப்பதை எப்படி நம்முடைய வாழ்க்கைப்படுத்த முடியும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிதர்சனமாக்க முடியும். 3வது, அப்படி இயேசு எதிர்பார்ப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனப்படுத்தினால் என்ன பலன், என்ன பயன் கிடைக்கும் என்ற 3 கேள்விகளை பின்புலமாக்கி இன்றைய காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதல் கேள்வி, திராட்சை தோட்ட உருவகத்தின் மூலமாக இயேசு நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? எதிர்பார்ப்புகள் என்ன? 2 எதிர்பார்ப்புகள். 1, நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். 2வது, கனி தர வேண்டும். இணைந்திருத்தல். திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருப்பது போல நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருத்தல், நிலைத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மூலம் மெனோ. இந்த வார்த்தை இன்றைய நற்செய்தியில 8 வசனங்கள்ல 7 முறை வருகிறது. அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முக்கியத்துவம் எதை விளக்குகிறது என்றால் இறைவனுடைய சாராம்சத்தை விளக்குகிறது. அவர் God is a God of relationship. அவர் God is a God of covenant. உறவின் கடவுள், உடன்படிக்கையின் கடவுள், தொடர்பின் கடவுள். அவர் நம்மீது கொண்டுள்ள உறவிற்காக, நம்மோடு உள்ள உடன்படிக்கைக்காக, தொடர்புக்காக ஏங்குகிற தெய்வமாக இருக்கிறார். எனவேதான் ஆதாம் ஏவாளும் இறைவனோடு உள்ள உறவை துண்டித்து வெளியேறுகிற பொழுது அவர்களை தேடி செல்பவராக இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள், உடன்படிக்கை மக்கள், அவர்கள் இறைவனோடு உள்ள உறவை நிராகரித்து விட்டு செல்லுகிற பொழுது இறைவன் மீண்டும் மீண்டும் அவரை தேடி செல்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அதுதான் 1 யோவான் 4:19 மிக தெளிவாக சொல்கிறது. அவரே நம் மீது முதலில் அன்பு கொண்டிருக்கிறார், எனவேதான் நாம் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை அன்பு செய்கிறார். நம்மோடு உள்ள உறவை தேடுகிற இனிஷியேட்டிவ் இறைவனிலிருந்து வருகிறது. எனவே இந்த உறவு என்பது பரஸ்பரம். இறைவன் நம்மில் நிலைத்திருக்கிறார், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உறவுக்கான அழகான உருவகம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள திருமண உறவை சொல்லலாம். அந்த திருமண உறவிலே ஒரு ஆடவன் மற்ற எல்லா பெண்களையும் தவிர்த்து விட்டு இந்த பெண் மட்டும் போதும் என்று சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப்ல அந்த பெண்ணோடு நுழைகின்றான். அதே போலத்தான் அந்த பெண்ணும் மற்ற ஆண்களை தவிர்த்து விட்டு இந்த ஆண் மட்டும் போதும் என்று சொல்லி அந்த ஆணோடு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப்ல நுழைகின்றார். அதே போல நாம் ஒவ்வொருவருமே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமே பல்வேறு கடவுள்கள், அவர்களை எல்லாம் தவிர்த்து வைத்துவிட்டு இந்த இறைவன் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப்குள்ள நாம் நுழைய வேண்டும். தனிப்பட்ட ஆழமான அடர்த்தியான இறைவனுள்ள உறவுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசை. இன்னைக்கு நம்ம நிறைய கடவுள்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். காசு என்ற கடவுள், மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் என்ற கடவுள், ஊடகம் என்ற கடவுள், சமூக தொடர்பு சாதனங்கள் என்ற கடவுள், படிப்பு, பதவி, பட்டம் என்ற கடவுள், இப்படி பல கடவுள்கிட்ட போய் அவர்களை சார்ந்து கொண்டு அவர்களை நம்முடைய ஆதாரமாக்கி கொண்டு இவங்க எனக்கு அமைதி தருவார்கள், நிம்மதி தருவார்கள், மகிழ்ச்சி தருவார்கள் என்று சொல்லி நாம் இங்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நம்மை ஒரு அமைதியற்ற தன்மைக்குள் தான் இந்த கடவுள்கள் நம்மை உட்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதான் மிக தெளிவாக இயேசு சொல்கிறார் என்ற நற்செய்தியில, என்னை பிரிந்து உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி. ஹெலிகாப்டர்ல ஜீசஸ் நட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஜீசஸ் நட்டு அருங்கோண வடிவ நட்டு
அது மேல்புறத்தில் இருக்கிற காற்றாடியும் கீழ்ப்புறத்தில் இருக்கிற அந்த பாடியும் இணைச்சிருக்கிற ஒரு நட்டு தான் ஜீசஸ் நட்டு. அந்த ஜீசஸ் நட்டுல பழுது ஏற்பட்டுச்சுன்னா, அது உடஞ்சிச்சுன்னா வேற வழியே கிடையாது. அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்துடும், நம்மளுடைய உசுரோடு பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது ஜீசஸ் இணைப்பு என்ற இணைப்பு விடுபடுகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை நிலைகுலைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். நாம் இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது மற்றவர்களோடையும் நாம் ஆட்டோமேட்டிக்கா இணைஞ்சிருக்கிறோம். ஏன்னா இயேசு என்பவர் திராட்சை செடி, நாம் எல்லாம் அதனுடைய கொடிகள். எனவே நான் வளர்வதற்கு ஆதாரம் இயேசு, நீங்க வளர்வதற்கு ஆதாரம் இயேசு, உடைய பக்கத்தில் இருக்கிற வளர்வதற்கு ஆதாரம் இயேசு. இப்படி எல்லாருக்குமே ஆதாரம் அந்த இயேசுவாக இருப்பதால் நாம் ஒருவரோடு இணைப்பில் இருக்கிறோம். we are interconnected with each other. இதுல எங்க ஜாதி, இதுல எங்க இனம், எங்க நிறம், இப்படி வேறுபாடுகள் களைந்த ஒரு ஒற்றை குலத்தினராய் நாம் மாற வேண்டும். நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம். அப்படி இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது நாம் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது எதிர்பார்ப்பு, நாம் கனி தர வேண்டும். இறைவனோடு இணைந்திருந்தால் மட்டும் பத்தாது, நாம் கனி தர வேண்டும். இறைவன் மனிதனை படைக்கிற பொழுது நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவனுக்கு கொடுத்த முதல் பிளஸிங், ஆசீர்வாதம், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு, be fruitful என்பதுதான். எஸ்ஐயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் திராட்சை தோட்ட கவிதை என்று சொல்வார்கள். மிக தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை அமைக்கிறார். நிலத்தை பண்படுத்தி நல்ல திராட்சை செடிகளை நட்டு காவல் மாடம் அமைத்து திராட்சை பழங்களை பிழிகின்ற ஆலைகளை அமைத்து நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கிறார். ஆனா அந்த தோட்டம் வெறும் காட்டு திராட்சையை தான் விளைவிக்கிறது. எனவே இஸ்ராயல் மக்கள் தான் அந்த திராட்சை செடிகள். அவரிலிருந்து பயனை எதிர்பார்க்கிறார். அந்த கனிகளை அந்த இஸ்ராயல் மக்கள், உடன்படிக்கை மக்கள் கொடுக்கவில்லை. எனவே தான் இறைவன் இன்று ஒன்னை என்னையும் பார்த்து சொல்றார், இஸ்ராயல் மக்கள் என்னை ஏமாத்திட்டாங்க, நீ புதிய இஸ்ராயல், நீ கனிதா என்று சொல்லி நம்மை அழைப்பு விடுக்கிறார். என்ன மாதிரி கனி தரணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்ற 9 தூய ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் தர வேண்டும். அதை நம்மை வாழ்க்கை படுத்த வேண்டும். இரண்டாவது கேள்வி, இயேசுவின் எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? இன்றைய வாசகங்கள் 3 வழிமுறைகளை நமக்கு முன்னால் நிறுத்துகின்றன. முதல் வழிமுறை, இயேசுவின் வார்த்தையை நமக்குள் நிலைநிறுத்தல், இயேசுவின் வார்த்தையில் தோய்ந்து போகுதல். இறைவனின் வார்த்தை ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி முன்னால் நிற்கிற பொழுது, அந்த இயேசுவின் வார்த்தையை உள்வாங்குகின்ற பொழுது நமக்குள் ஒரு அழகான இன்டர்னல் ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ்னா, முதல்ல நம்மிடம் இருக்கிற அழுக்குகள், நம்மிடம் இருக்கிற இருள், நம்மிடம் இருக்கிற அடிமைத்தனங்கள் நம் கண் முன்னால் விரிகின்றன. இரண்டாவது, அதெல்லாம் சுத்தப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைய நற்செய்தி யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கின்றோம், நான் கூறிய வார்த்தைகள் உங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெறுவதாக. இயேசுவின் திருவுளத்தை அறிந்து கொண்டு எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு இறைவனுடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது, நம்மை புதுப்பிக்கிறது என்பதை விளக்குகிறது. மூன்றாவதாக, இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு புரிதலை தந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நம்மை நகர்த்துகிறது, நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரத்தை எடுத்து இறை வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது, இறை வார்த்தையை நாம் உள்வாங்குகிற பொழுது, இறை வார்த்தை நமக்குள் செயலாற்ற அனுமதிக்கப்படுகிற பொழுது நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம், இறைவனோடு இணைகின்றோம். இரண்டாவது வழிமுறை, நம்மிடம் இருக்கிற களைகளை களைய அனுமதித்தல். ஏன் ப்ரூனிங் தேவை திராட்சை கொடிகளுக்கு? ஏன்னா திராட்சை செடியிலிருந்து வளர்கிற திராட்சை கொடிகள் அசுரத்தனமா, வேகமா, ஒரு காட்டுத்தனமா வளரும். எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும். அப்ப செடியுடைய எல்லா நியூட்ரிஷனும், எல்லா ஊட்டச்சத்தும் அந்த கொடிகளின் வளர்ச்சிக்கு பயன்படும். எனவே கொடியில் வளர்கின்ற திராட்சைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போய் ஒரு சும்பி போன சுவையற்ற திராட்சை பழங்கள் இருக்கும்.
எனவேதான் அந்த தேவையற்ற கொடிகளை தரிக்கிற பொழுது, களைகிற பொழுது திராட்சை பழங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து அந்த திராட்சை பழங்கள் புஷ்டியா வளரும், ரொம்ப சுவை மிக்கதா இருக்கும். இன்றைய முதல் வாசகத்துல 2 ப்ரூனிங் நடக்குது. என்ன முதல் ப்ரூனிங்? என்ன? சவுல்ட்டு நடக்கிற அந்த களைதல். சவுலை ஆண்டவர் தமஸ்கு நகரில் சந்திக்கிறார். சவுல் அடிகள் இருக்கிற பெருமை, அவர்கிட்ட இருக்கிற முன்சார்பு எண்ணங்கள், அவர்கிட்ட இருக்கிற பயத்தை எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா களைந்து அவரை ஒரு மாபெரும் திருத்துதராக மாற்றுகின்றார். 2வது ப்ரூனிங் யார்கிட்ட நடக்குதுன்னா, தன்னுடைய சீடர்கிட்ட இயேசு நடத்துகிறார். சீடர்கள் சவுலை ஏற்க தயங்குகிறார்கள். ஏன்னா அவர் மேல் அவர்களுக்கு பயம், 2வது நம்பிக்கையற்ற தன்மை. இந்த 2ஐயும் களைந்து இயேசு சீடர்களை சவுலை ஏற்க செய்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூர்மையான கத்தி எடுத்து வந்து கூர்மையான கவனத்தோடு நம்மை பார்த்து எது நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா களைகிறார். இது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூட நடக்கலாம். நடந்த ஒரு நிகழ்வு, லாசரஸ் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர், ஒரு புராட்டஸ்டன்ட் குடும்பத்துல பிறந்து வளர்கிறார். சிறு வயசுல இருந்தே கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. கடவுள் மறுப்பு கொள்கையிலே வளர்கிறார். டாஸ்மானியா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிறாரு. அங்கேயும் கடவுள் மறுப்பு கொள்கையை போதிக்கிறார். அவங்க அம்மாவுக்கு கேன்சர், இறந்துடுறாங்க. அதை அவரால் தாங்க முடியல. அப்ப அவர் தேடி அழைகிறார், அமைதி எங்க கிடைக்கும் என்று சொல்லி பல்வேறு புத்தகங்களை படிக்கிறார். அப்படி ஒரு முறை அவர் கையில் கிடைக்கிறது அமெரிக்க துறவி தாமஸ் மார்டன் எழுதிய த 7 Story Mountains என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புத்தகம் கிடைக்கிறது. அதை படித்த உடனே அவருக்கு ஒரு உந்துதல், அவர் வாழ்ந்த அந்த துறவர மடங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி செர்பியாவுக்கு வருகிறார். செர்பியால சென்ட் சவா என்று அழைக்கப்படுகிற மானஸ்ட்ரிக்கு வரார். அங்க வந்து பார்க்கிறார். இன்று ஒரு சனிக்கிழமை, மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சனிக்கிழமையில செர்பியா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் மக்கள் இருந்தோடு பேசுவார்கள். இருந்தோடு பேசிட்டு அந்த மானஸ்ட்ரியில் இருக்கிற புனித அன்னை மரியாளின் சிறுபத்துக்கு முன்னால் சென்று 3 முறை முழங்கால் படியிட்டு அன்னை மரியாதை வணங்குவார்கள். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப இவரும் போறார். மானஸ்ட்ரி போயிருக்கோம், மற்ற பண்ணோம், நம்மளும் பண்ணுவோம் என்று சொல்லி அன்னை மரியாளின் சிறுபத்துக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு வணங்குகிற பொழுது அவர் மனசுக்குள்ள சொல்றாரு, அம்மா உங்களை வந்து இயேசுடைய தாயின்னு சொல்றாங்க, இறைவனுடைய தாயின்னு சொல்றாங்க. இறைவனுக்கே தாய் இருக்கிற பொழுது எனக்கு தாய் இல்லையே, எனக்கு ஒரு அம்மா இல்லையே என்று சொல்லி அந்த அம்மாட்ட பேசினார். முதல் முழந்தாள் படியிட்டு இருந்துட்டார். 2வது முழந்தாள் படியிடுகிறார், வணங்குகிறார். அப்பா அவருக்கு குரல் இருக்கிறது, ஐ வில் பி யுவர் மதர். இவருக்கு புரியல. சுத்தி பார்க்கிறாரு. அந்த அம்மா அவரை பார்த்து ஸ்மைல் பண்றார். 3வது முறையாகவும் முழந்தாள் படிக்கிற பொழுது அவருக்கு கேட்கிறது, ஐ நோ யுவர் மதர் இஸ் நோ மோர். உங்க அம்மா உனக்கு இல்லை, எனக்கு தெரியும். ஆனா நான் உனக்கு தாயாக இருப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா மீண்டும் அவற்றை சொல்றார். அன்றிலிருந்து அவர் வாழ்க்கை மாறினார். அந்த அம்மாட்ட இருந்த ஸ்மைல், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அந்த நிமிடத்துல அவரிடமிருந்த கலைகளை அகற்றி உள் மன காயங்களை ஆற்றியது. ஃபாதர் லாசரஸ் எல் அந்தனியோ என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் துறவியாக இருந்து இன்று எத்தனையோ மக்கள் இறை நம்பிக்கையை தருகிற ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிறார். எப்படி புனித பவுலடியார் தார்சிஸ் என்ற இடத்துல சில வருடங்கள் தனியாக இருந்து தனக்கும் இறைவனுக்குள்ள உறவை பற்றி தியானித்து தன்னிடம் இருக்கிற கடைகளை கடைய அனுமதித்தார். எப்படி ஃபாதர் லாசரஸ் அந்த செர்பிய அந்த துறவர மடத்திலே கலைகளை கடைய அனுமதித்தாரோ, அதே போல நம்மளும் நம்ம கிடைக்கிற நேரத்துல இந்த கொரோனா டயத்துல நமக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கிறது. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவரை என்னுடைய கலைகளை களையும் என்று சொல்லி நம்மையே முழுமையாக கையளிக்கிற பொழுது, அனுமதிக்கிற பொழுது மிகப்பெரிய அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு நிகழ்த்துவார். 3வது வழிமுறை, நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் காட்ட வேண்டும். எதை? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய இறைவன் மீது கொண்டிருக்கிற நமது அன்பை வெறும் சொல்லில் மட்டுமல்ல, மாறாக செயலில் காட்ட வேண்டும். எனவே இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி நம்முடைய அன்பை வாழ்க்கைப்படுத்துவது என்று சொல்லி நம்ம குடும்பத்தில் நம்மை சார்ந்த நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களிடையே அந்த அன்பை, நம்முடைய கடவுள் நம்பிக்கையை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்க்கைப்படுத்தணும். 3வது கேள்வி, நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை நாம் வாழ்க்கைப்படுத்துகிற பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? முதல்ல நாம் என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அது கிடைக்கும்.
என்றால் நம்ம ஒவ்வொருவரும் இயேசுடைய சீடராக மாறுகின்றோம். மூன்றாவது, நம்மால் இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். இறைவா, நீர் என் திராட்சை செடி, அவன் கொடியாக என்னாலும் நிலைத்திருக்க எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆமீன்.